வணக்கம் சென்டமாம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸு என்ன அப்படின்னா, சயின்ஸில் இந்த விட்டமின்ஸை பற்றி நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் நேம் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதேமாரி கொஷின்ஸ் வந்துட்டுனா என்ன பண்ணுறது? ஓகேவா, வாங்க அது என்னன்னு ஷார்ட்ஸில் பார்த்துருவோம். விட்டமின் ஏவுக்கு என்ன வந்து கெமிக்கல் நேம் அப்படின்னா ரெட்டினால். ஓகேவா, ரெட்டினால். விட்டமின் சிக்கு என்ன கெமிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட் எதில் இருக்கு? அதுக்கப்புறம் விட்டமின் டி பார்ப்போம், சூரியனில் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கால்சிஃபெரால். கால்சிஃபெரால்ங்கிறது இதோட கெமிக்கல் நேம். அதுக்கப்புறம் விட்டமின் இயோட கெமிக்கல் நேம், இந்த முடிக்கெல்லாம் தருவாங்களே, அதுக்கு டோகோஃபெரல். டோகோஃபெரல். அதுக்கப்புறம் விட்டமின் கே. விட்டமின் கேவுக்கு என்ன வந்து இதுன்னா பைலோகுயினோன். பைலோகுயினோன். ஓகேவா. அதுக்கப்புறம் விட்டமின் பி1க்கு தயாமைன் அப்படிங்கிறது கெமிக்கல் நேம். ஸோ இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, தயாமைன். அப்புறம் விட்டமின் பி2க்கு ரிபோஃப்ளேவின். ரிபோஃப்ளேவின். விட்டமின் பி5க்கு பேந்தோனிக் ஆசிட். பேந்தோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கெமிக்கல் நேமு. விட்டமின் பி6க்கு பைரோடாக்சின். பைரோடாக்சின். விட்டமின் பி12க்கு கோபாலமைன். ஓகேவா, கோபாலமைன். ஸோ இந்த அனைத்து கெமிக்கல் நேமும் ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, பார்த்து ஒரு தடவை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.